கருவாடு குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கலாங்க. வானல் சூடாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாக வந்து கடுகு சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். இப்போ வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை சேர்த்து இப்போ தக்காளியும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சிம்பிளாக டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த கருவாடு குழம்பு. இப்போ காயும் சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறமா மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி இப்போ கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா குழம்பு வந்து கொதிச்சு வருது பாருங்கள். இந்த டைமில் புளி தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ புளி தண்ணியும் நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் கருவாடு வந்து சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் குழம்ப கொதிக்க வச்சு எடுத்தோன்னா சூப்பரான கருவாடு குழம்பு வந்து ரெடி ஆகிடும். சுடு தண்ணியில் சேர்த்து கருவாடு வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க.